தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு மாநாடு திருச்சியில நடக்க போது, இன்னைக்கு தான் நடக்க போது. இந்த மாநாடு உண்மையாவே 10 லட்சம் பேர் பாத்தீங்க அப்படின்னா கூடக்கூடிய மாநாடு, மாற்றத்திற்கான மாநாடு. அது மட்டும் தமிழ் தேசியவாதிகள், தமிழினவாதிகள், தமிழை நேசிக்கக்கூடிய அனைவரும் மாநாடுல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பல மேடைகளை பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மிக பிரம்மாண்டமான முறையில, அதாவது 16 ஏக்கர் இடமா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநாடு நடக்கும் போது தமிழகத்திலேயே எந்த கட்சிகளுமே இது வரைக்கும் நடக்காத மாநாடு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் நடத்த போறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஏஜென்ட்ட போய் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு மாநாடு நடத்த போறேன், எங்களுக்கு 1 லட்சம் சேர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்களா. அதற்கு அந்த ஏஜென்ட் சொன்னாங்களா, இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான 1 லட்சம் சேர் கேட்டது நீங்க மட்டும்தான், வேற யாருமே கேட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி உலகத்திலேயே இவங்க தான் முதல் முறையா மிகப்பெரிய மாநாடு கூட்டுறதா இவங்களே பாத்தீங்கன்னா பெருமையா புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த திடலுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அந்த மேடை எப்படி இருக்கு, உண்மையாவே 1 லட்சம் பேர் கூடுவாங்களா, இல்ல நிறைய பேர் சேர போறாங்களா, ஆட்கள் சேரையே மாட்டாங்களா? இது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொள்கை தலைவர்கள் சொல்லி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட படங்கள்ல வச்சிருக்காங்க. அந்த படங்கள்ல யார் யார் பேரெல்லாம் விட்டு போச்சு. அது மட்டும் இல்லாம பிரபாகரனை போட்டோவும் போட்டிருக்காங்க. பிரபாகரனை தூக்கிலிட சொல்ல காளிமுத்தரோட போட்டோவும் போட்டிருக்காங்க. அந்த தமிழ் தேசியத்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த மேடை எப்படி இருந்துச்சு, யார் யார் போட்டோக்கெல்லாம் விடப்பட்டுச்சு அப்படிமா தான் இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மக்கள் கூடுனாங்களா கூட மாட்டாங்களா, அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க. கூட்டம் வருதோ வரலையோ கூட்டம் காமிச்சு விடணும். 50,000 10,000 பேர் வந்தாலும் 1 லட்சம் பேர் சொல்லிடணும், 1 லட்சம் பேர் வந்தா 10 லட்சம் பேர் சொல்லிடணுன்ற மாதிரி ஒரு திட்டவட்டமா எலெக்ஷனை முன்னெடுத்து இவங்களே ஒரு வதந்தியை கிரியேட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. தயவு செஞ்சு மாநாடுக்கு யாராவது போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு யாருமே போக மாட்டீங்க. வீடியோ முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மாற்றத்தை விரும்புறீங்க அப்படின்னா மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டலீங்க, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மாத்தி போடுங்க ஓட்டு, அப்புறம் பாருங்க நாட்டுன்ற மாதிரி தயவு செஞ்சு டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாநாட்டில் பாத்தீங்க அப்படின்னா மேடை எப்படி இருக்கு, பிரம்மாண்டமான மேடையா. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் சேர்கள் போடப்பட்டிருக்க மேடையா. 38 தொகுதிகளுக்கும் பாத்தீங்க, 38 மாவட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், சென்னையில பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களா பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய திடல்கள் அமைச்சு 1 லட்சம் உண்மையாவே போடப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இந்த சைட்ல போட்டோ பாருங்க. இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாவே இந்த இடத்துக்கு இவங்க நான் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாவே 20,000 பேர் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்ப விஜய் மாநாடு விக்கிரபாண்டியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், இந்த மதுரை மாநாடு விக்கிரபாண்டி மாநாடுலாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மேடை அமைக்கப்பட்டுச்சு. இந்த கண்கள் பார்க்க பத்தாது. இப்படி ஒரு கண்ணில் பார்க்கணும், இப்படி திரும்பி பார்க்கணும், அப்படி திரும்பி பார்க்கணும். அப்படின்னா தான் அந்த ஓவரால் வியூலே பாத்தீங்கன்னா நமக்கு முழுக்க மாநாடு இவ்வளவு பெரிய மாநாடா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா இந்த மாநாடு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நின்று இப்படி பார்த்தாலே போதும் நமக்கு. இது டைரக்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு. அதிகபட்சமே பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 20,000 பேர்கள் மட்டுமே உட்காரக்கூடிய இடத்த கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரு, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல கலந்துக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த எலெக்ஷன் வருதுல. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களை யாருமே ஆதரிக்கல, இவங்க சொல்ற ப்ராடெல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு, இவங்களை யாருமே பாத்தீங்கன்னா ஆதரிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி எங்களை ஆதரிக்கிறாங்க. பாருங்க எங்களை எவ்வளவு பேர் ஆதரிக்கிறாங்க தெரியுமா, நாங்க என்ன பண்ணா எங்களை ஆதரிக்கிறாங்க தெரியுமா. ஏன்னா நாம் தமிழ் சப்போர்ட்டுன்னு காமிக்கிறதுக்காண்டி வதந்திகளை கிளப்பி பொறிகளை பரப்பி இந்த மாதிரி சின்ன மேடை பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் உட்காரலாமா, 1 லட்சம் சேர் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு 1 லட்சம் பேர் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாய்ப்பே இல்லை. சிம்பிளா சொல்றீங்க, 1 லட்சம் பேர் நாம் தமிழ் கட்சிக்கு 100 பஸ் வருமா, ஒரு பஸ்ஸுக்கு 50 பேர் கணக்கு வச்சுக்கோங்க, எத்தனை பஸ் வருவாங்க? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், அதாவது நாம் தமிழர் நண்பர்கள் வட்டாரத்துல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாநாடுக்கே போகல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இவங்க குறைஞ்சபட்சம் நான் சொல்றது நடக்குதா இல்லையா பாருங்க. நாளைக்கு 5 லட்சம் பேருக்கு மேல கூட்டிட்டாங்க, 10 லட்சம் பேருக்கு மேல கூட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திகளை இவங்களே கிளப்புவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜூமிங் பண்ணி காமிப்பாங்க. ஒரு திடல் வச்சுக்கலாம், இப்படி மேலாக காமிக்கணும். காமிக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் எவ்வளவு பேர் விஜய் விக்ரமாண்டியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டிக்கும் போது நமக்கே தெரியுது இவ்வளவு பேர் கூடியிருக்காங்களா அப்படின்னு. இவங்க விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா விஜய் வந்த கூட்டத்துக்கு இவங்கள்ட்ட 0.5% கூட வராது. இவங்க நினைக்கிற விஜயோட அதிகமா கூட்டத்தை கூட்டி காமிக்கலாம், வாய்ப்பே கிடையாது. காசு கொடுக்காம கூட்டின கூட்டம் விஜய் கூட்டம். நீங்க என்னென்னலாம் பண்ணி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட போறீங்கன்னு பிளான் பண்ணிக்கணும் சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களுக்கு தெரியும், எங்களை மாதிரி டிவிக்கு நண்பர்களுக்கும் தெரியும். சரி, அடுத்து இந்த கட்சியில முக்கியமான ஒரு சில பேரை விட்டுட்டாங்க அப்படின்னா
முக்கியமான ஒரு சில பேர் இந்த கட்சிக்கு உருத்தான ஒருத்தவங்க ஒரு போஸ்டே போடாம விட்டாங்க இந்த நாம் தமிழ் கட்சி சேர்ந்தவங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் சூபா முத்துக்குமார் அவர்கள். சூபா முத்துக்குமார் அவர்கள் யாரா, அவர் பேர் அதுக்கு நான் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வன்மத்தை பயன்படுத்தி சீமானும் சாட்டை துரைமுருகனும் இவங்க 2 பேர் மட்டும் தான் அதுக்கு காரணம். சூபா முத்துக்குமார் படத்தை இந்த பதாகையில போடாத காரணம் என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா சூபா முத்துக்குமார் இருக்கா தெரியுமா, அவர் யார் தெரியுமா? சீமான் அவர்கள் தமிழகத்துல இருந்துட்டு என்னுடைய அண்ணன் பிரபாகரன் நான் அங்க போனேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் சொல்லிட்டு இருந்த மத்தியில இவர் முதல் முறையாக 5 ஆண்டுகள் பிரபாகரோட இருந்து அங்க நேரடி பயிற்சி பெற்று பிரபாவோட சிறப்பு பாதுகாப்பு படையில இருந்தவர் சூபா முத்துக்குமார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சூபா முத்துக்குமார் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா 5 வருஷம் முடிச்சு தமிழகத்துக்கு இலங்கையில இருக்க புலிகளுக்கு பாத்தீங்கன்னா மெடிசனா இருக்கட்டும் பிளட்டா இருக்கட்டும் அங்குள்ள மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து பண உதவி வாங்கி இங்க இருந்து சட்டவிரோதமாக நிறைய பொருட்களை அனுப்பி வச்சவர் தான் அண்ணன் சூபா முத்துக்குமார். அது மட்டும் இல்லாம இந்த நாம் தமிழர் கட்சி வளர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தவர் சூபா முத்துக்குமார். இவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர் சூபா முத்துக்குமார் பிரபாகரோட மட்டும்தான் க்ளோஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா பிரபாகரோட க்ளோஸ் இல்ல. இப்ப தமிழகத்துல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க வீரப்பனார் அவங்களோட நெருங்கிய உறவுல இருந்தாரு அண்ணன் சூபா முத்துக்குமார். இப்ப சூபா முத்துக்குமார் பாத்தீங்கன்னா வீரப்பனார் எப்படி கூப்பிடுவாரு, மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாரு. வீரப்பனார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடிகரை கைது செய்ய வச்சிருந்தாரு. கைது செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா சூபா முத்துக்குமார் ஜெயில இருந்தாரு. சூபா முத்துக்குமாரை விடுதலை பண்ணணும், இந்த நடிகரை ரிலீஸ் பண்ணணும், சூபா முத்துக்குமாரை விடுதலை பண்ணணும், என் மாப்பிள்ள அவன் அப்படின்ற மாதிரி சொன்னவர் வீரப்பனார். வீரப்பனாருக்கும் பிரபாகரனுக்கும் மிகவும் நெருக்கமான சூபா முத்துக்குமார் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூபா முத்துக்குமாரோட மனைவியை யார் திருமணம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் திருமணம் பண்றாரு, 2வது திருமணமா பண்றாரு. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப யாரு சூபா முத்துக்குமார் நினைவிடத்துக்குலாம் வரும்போது யாருப்பா அவங்க மனைவி என்னப்பா பண்றாங்கன்னு கேட்கும்போது இல்ல சாட்டை துரைமுருகன் தான் கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு கில்ட்டினஸ் வரக்கூடாதுன்னு இந்த ஈனப்பை என்ன பண்ணிருக்கானா அவ்வளவு பெரிய ஒரு போராளியோட சமாதியை இடிச்சு தரமட்டமாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த நாம் தமிழர் மீட்டிங்லையும் சூபா முத்துக்குமார் உள்ளே கொண்டு வரது கிடையாது. சூபா முத்துக்குமாரே மறைச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சி இருந்து. இப்படி ஒரு போராளிய இப்படி ஒரு தமிழ் தேசிய பற்று கொண்ட ஒருத்தவனை மறைச்சிட்டாங்க இந்த நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க. இவருடைய பதாகைகளை போடவே இல்லை இந்த இடத்துல. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.